எடுத்த உடனே சந்தேகமா? நான் இன்னும் தொடங்கவே இல்லையே. எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கத்தான் இந்த நிகழ்ச்சியே. நம்ம நாட்டு நடப்பை அலசிடலாமா? அலசி ஆராய்ஞ்சிடும். எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடவா? எப்ப பாரு திங்கிறதுலே இப்ப சாப்பாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடும். நான் சாப்பிடல, என்னதாங்க பிரச்சனை? மழை இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்ல, அப்புறம் எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? மழை பெய்யாம இருக்க நம்ம என்னக்கா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நாம செய்யற சில காரியங்கள்லதான் மழையே வர மாட்டேங்குது. நாம என்னக்கா பண்றோம்? வில்லு பட்டம் பாடுறது ஒரு தப்பா? உனக்கு சொன்னா புரியாது, பாடுறேன் கேளு. அத்தோரத்திலே அலமரம் வேலமரம் ரொட்டோரத்திலே வேப்பமரம் புளியமரம் ரொம்ப இருக்கு. அத்தோரத்திலே அலமரம் வேலமரம் ரொட்டோரத்திலே வேப்பமரம் புளியமரம் ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம், மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம், மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. வாகனத்தின் புகையில சுற்றுச்சூழல் கெட்டதே, வானமழை பெய்யல சிக்கலாச்சே. புகையில சுற்றுச்சூழல் கெட்டது, வானமழை பெய்யல சிக்கலாச்சே. மரங்களை வெட்டுவதை இப்போதே விட்டிடுவோம். அத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம் ரொட்டோரத்திலே வேப்பமரம் புளியமரம் ரொம்ப இருக்கு. அத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம் ரொட்டோரத்திலே வேப்பமரம் புளியமரம் ரொம்ப இருக்கு. இப்ப தெரியுதா மழை வராம இருக்க எது காரணம்னு? மரங்களை கணக்கு வழக்கே நம்ம வெட்டுறதும், வாகனங்கள்ல இருந்து வர புகையும், ஆறுகள்ல இருந்து வர குப்பையும் கழிவுகளும் தான். ஓ, அதனாலதான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்கா? இன்னைக்கே நான் மரத்தை வாங்கி வச்சிடுறேன். மரத்தை வச்சிடலாம், ஆனா அதுக்கு தண்ணி ஊத்தலாம். நினைச்ச கிணத்துல தண்ணி வச்சு போய் கிடக்கு, அதுக்கு என்னக்கா பண்றது? ஆமா, என்ன கேளு, கிணத்துல தண்ணி வத்தி போனதுக்கும் நாம தான் காரணம். என்னக்கா இப்படி பழி போறீங்க? கிணறு வச்சு பார்க்குற மாதிரி நாம ஒண்ணு பண்ணி எல்லாத்துக்கும் நாங்களே கிடைச்சுமா? என்னன்னு சொல்றேன் கேளு. 10 பைசா பொருளை வாங்கினாலும் அத பையுக்குள்ள போட்டு எடுத்து வரோம். ஆமா, பையுக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடணும். ஆமா, மூலையில போட்டு வச்சிடணும். மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கிக்கிட்டு, மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கிக்கிட்டு, மழை நீர பூமிக்குள்ள போகாம தடுத்துடு. மழை நீர பூமிக்குள்ள போகாம தடுத்துடுது. தாரகேணி கூட வச்சி போக வச்ச இந்த மக்காத பைகளை வாங்காம விட்டுடுங்க. 10 பைசா பொருளை வாங்கினாலும் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். ஆமா, பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடணும். ஆமா, மூலையில போட்டு வச்சிடணும். இப்ப தெரியுதா மழை நீர் மண்ணுக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டும் உயரும், கிணத்துல தண்ணி வத்தாம இருக்கும். அக்கா, இத்துணோண்டு பையாக்கா மழை நீரை பூமிக்குள்ள போகாம தடுக்குது? அட, நீ மட்டுமா இந்த பிளாஸ்டிக் பைகளை வாங்கி யூஸ் பண்ற? இந்த உலகமே அதை தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுது. அது மட்டுமா, அறிவியல் வளர்ச்சி என்ற பேர்ல அளவுக்கு அதிகமா பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடுறோம். அது பூமியோட மேல்மட்டத்தை ஆக்கிரமிச்சு மழை நீரை மண்ணுக்குள்ள போகாம தடுத்துடுது. அப்புறம் எப்படி அவசரத்துக்கு பொருள் வாங்குறது? கூடையில வாங்கு, கோணி பையில வாங்கு, துணி பையிலையாவது வாங்கு. பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாட்டை குறைக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி பண்ணா நிலத்தடி நீர் மட்டும் உயரும், கிணத்துல தண்ணி வத்தாம இருக்கும், பயிர் பசையெல்லாம் விளைஞ்சி எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா எல்லாரும் சௌக்கியமா தான் இருப்பாங்க. நன்றி.